Hi friends, welcome to Make NEET Achievable. இன்னைக்கு நாம இந்த வீடியோல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் MDMS அட்மிஷனுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே MDMS அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோடைய டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு 9th செப்டம்பர் வந்திருக்கு. டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 9th செப்டம்பர் 12th நூன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 16th செப்டம்பர் 6 PM வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ 16th செப்டம்பருக்குள்ளே நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவையோ எல்லாமே அப்லோட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு NEET PG 2025 ஸ்கோர் கார்ட், அடுத்தது NEET PG 2025 அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டுன்றப்ப ஹால் டிக்கெட் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, எக்ஸாம் எழுதுகிறப்ப அந்த ஹால் டிக்கெட்டை சப்மிட் பண்ணணும். அடுத்தது டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா டிப்ளமோ சர்டிஃபிகேட், ப்ரொவிஷ்னல் பாஸ் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா CRMI கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். சப்போஸ் சில கேண்டிடேட்ஸ்க்கு CRMI போயிட்டுருக்கோம், இன்னும் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்காது. அப்படி இருக்கிறவங்க கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் CRMI கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிடும் அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று கொடுக்கணும். CRMI கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடச்சிடும் அப்படின்ற ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் இல்லைனா ப்ரொவிஷ்னல் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இது எய்தர் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இல்லைனா ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் இஷ்யூ பண்ணதை நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்து நீங்கள் கம்யூனல் ரிசர்வேஷன் வாங்குகிற கேண்டிடேட்ஸாக இருந்தால், அதாவது BC, BCM, SC, ST கேண்டிடேட்ஸாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அடுத்தது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே அப்ளிகபிள் கிடையாது. டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே நீங்கள் MBBS பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. வேறு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட் இல்லைனா ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப். அதோடைய சைஸ் வந்து 4 inch into 6 inch கொடுத்துருக்காங்க. அதோடைய 50 KBலேருந்து 300 KBக்குள்ளே அதோடைய சைஸ் இருக்கணும். அதே சமயம் மைனாரிட்டி சர்டிஃபிகேட், யாரெல்லாம் மைனாரிட்டி கோட்டா, அதாவது கிறிஸ்டியன் மைனாரிட்டி இல்லைனா லிங்கஸ்டிக் மைனாரிட்டி யாரெல்லாம் கிளைம் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோல்டரில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிகிட்ருக்கப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆச்சு, அந்த டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆச்சுன்னு டைம் தான் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் அப்போ எல்லா கேண்டிடேட்ஸுமே நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் 5000 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்த டீட்டெயில்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்த்துருக்கோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைன்னு பார்த்துருக்கோம், அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.